அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி காலையில் நான் சைக்கிளிங் போனேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய லைக்கும் நீங்கள் போட்டு விடுங்க. ரைட்டு. இன்றைக்கி காலையில் நான் சைக்கிளிங் போனேன். வீட்டிலேருந்து ஒரு 5:15 கிட்ட கிளம்பிட்டேன். காலையில் செம்ம குளிர். ஆனாலும் காலையில் கிளம்பியாச்சு. நேராக இங்கேருந்து வடபழனி முருகன் கோயில், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால் இங்கேருந்து கிளம்பி நேராக வடபழனி முருகன் கோயில் போயாச்சு. போயிட்டு உள்ளெல்லாம் போகல, வெளியிலேருந்தே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு, கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை. ஏன்னா காலையில் நேரம்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டம் வராங்க. அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலெல்லாம் செம கூட்டம் வந்துடும். நம்ம உள்ளே போக முடியாது. நான் உள்ளெல்லாம் போகல, வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக கத்திப்பாரா ஜங்ஷன் வந்துட்டேன். கத்திப்பாரா ஜங்ஷனில் ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வரும்போது பேப்பர் வாங்கிட்டு 7:30க்கெலாம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக இன்றைக்கி காலையில் போயிட்டு நீட்டாக 7:30க்கெலாம் வந்துட்டேன். நல்லபடியாக இன்றைக்கி ஒரு ரைடு முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னா, நான் என்னுடைய நண்பர்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னே பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமான பாம்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், இதெல்லாம் நல்ல பாம்பு, இதெல்லாம் ஓட்டுதுன்னா அவ்வளோதான் சார், பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த பிளாக் மாம்பா கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னேன். உடனே அவர் சிரிச்சிட்டாரு. நான் நம்ம அவரை கிண்டல் பண்ணுறேன்னு. ஏன்னா பிளாக் மாம்பான்னு ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் பொழுது. பாம்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வேணா பிளாக் மாம்பா அது இதுன்றான்னு அப்படின்னு சிரித்தார். நான் உடனே சொன்னேன், இல்லை சார், பிளாக் மாம்பா அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்கிற பயங்கர விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு சார் அப்படின்னா. உடனே அவர் நம்பலை. ஆனாலும் நம்ம தான் உடனே கூகுள் இருக்குல்ல, உடனே கூகுளை தட்டி அவருக்கு காமிச்சேன். இந்த பயங்கரமான பாம்பு சார், இது ஒரு ஆளுக்கும் மேலே உயரமாக நீளத்துக்கு அது வளரும், மரம்லாம் நல்லா ஏறும், 1 மில்லிகிராம் இருந்தாலே ஒரு மனுஷனை சாவடிச்சிடலாம். இது ஒரு தடவை ஒரு ஆளை கொத்தும் போது 100 மில்லிகிராம் விஷத்தை அனுப்புவோம். அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான பாம்பு சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். சரி, இன்றைக்கி நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது, ஃபோன் இருக்குது, அதனால் பார்த்து உடனே சொல்லிடுறோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் அப்போவே 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்தாளர் சுஜாதா ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு விஞ்ஞான புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். அதில் பிளாக் மாம்பா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் மற்றபடி நிறைய விஞ்ஞான விஷயங்களை பற்றி ஏகப்பட்ட இது அதில் வாசகர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். ரொம்ப 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 அருமையான புத்தகம் அது. அதனுடைய புத்தகம் எப்பவுமே நம்ம வீட்டில் அதை நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அந்த புக்கு பாருங்கள், இந்த புத்தகம் தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். இது அப்படியாப்பட்ட ஒரு அருமையான புத்தகம் இது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைய தலைமுறை ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் தெரியுமா, நம்ம தான் எல்லாமே தெரிஞ்சவங்க, நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது, இதெல்லாம் சின்ன பசங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய டீனேஜ் மகளோ இல்லை மகனோ இல்லை பேரனோ இல்லை பேத்தியோ நம்மளை ஒரு செகண்டில் போப்பா உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடா பாவி, எனக்கு ஒன்றுமே தெரியலையா, நான் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே
அப்படின்ட்டு நமக்கே தூக்கி வாரி போடும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை, அப்படியாப்பட்ட நல்ல நாலேஜபிள் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நம்ம அவங்களுக்கு சவால் விடுற விதமாக நாம் இருக்கணும்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக புத்தகம் இருக்கணும். நாம் கண்டிப்பாக புத்தகம் படிக்கணும். மற்றவங்களையும் நம்ம குழந்தைங்களையும் சரி புத்தகம் படிக்க வைக்கணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்கிற வேலை. அந்த மாதிரி நாம் புத்தகத்தை படித்தோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்மளும் சவால் விட்டு உனக்கு என்ன தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் பேச முடியும். ஆகவே உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக பல எழுத்தாளர்களுடைய புத்தகமோ பல நிறைய 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 எழுத்தாளர்கள், நல்ல எழுத்தாளர்களாக இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வைங்க. முக்கியமாக இந்த புத்தகத்தை வாங்கிங்க. சுஜாதா எழுதுந்து சூப்பரான புத்தகம். இதை கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்க போகிறோம். அந்த படம் பேர் வாக், த வாக். நான் இந்த இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது படத்தினுடைய ஹீரோ யார், ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்துட்டு முக்கியமாக டைரக்டர் யாருன்னு பார்ப்பேன். முக்கியமாக நம்ம தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் டைரக்ஷன் பண்ண படம் அப்படின்னா நம்ம எப்படி நம்பி பார்ப்போம்ல. அவருடைய படங்கள் எல்லாம் சூப்பரான படம். அது கடைசியாக தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தார். அதை நம்ம மன்னிச்சிருவோம், ஏன்னா யானைக்கும் அடிசாக இருக்கும் இல்லையா. அந்த படத்தை தவிர அவருக்கு மீதி படம்லாம் ரொம்ப 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 அருமையான படம். அந்த மாதிரியான ஒரு பிரமாதமான ஹாலிவுட் டைரக்டர் தான் ராபர்ட் ஜெமகஸ் அப்படின்றவர். இவருடைய படங்கள்லாம் பாருங்கள். ராபர்ட் ஜெமகஸினுடைய படங்கள் ஒன்றொன்றும் அற்புதமான படங்கள். அதில் ஒரு படம் தான் தி வாக். இந்த படம், இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, பிலிப்பி இவர் ஃப்ரான்ஸில் தெருவில் வித்தை காட்டுவாங்கள்ல. நம்ம ஊரில் கழை கூத்தாடி அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி தெருவில் வித்தை காட்டுறவர். ஆடியன்ஸ் இந்த வேர்க்கலை உண்ட மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஸ்வீட்டுங்களை தூக்கி அடித்தா வாயிலே பிடிப்பார். அப்படியே அவர் பிடிக்கும்போது பல்லில் அடிபட்டு டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். வெயிட்டிங் ரூமில் வெளியில் உட்காந்துன்னு இருக்கும்போது, ரிசப்ஷனில் உட்காந்துருக்கும்போது தற்செயலாக டேபிள் மேலே ஒரு மேகசின் இருக்கும். அந்த மேகசின் அமெரிக்காவுது, இவர் வசிக்கிறது ஃப்ரான்ஸில். அந்த மேகசினை பார்க்கும்போது தான் அதில் அமெரிக்காவில் அப்போ தான் கட்டப்பட்டு, இது 1972 நடக்கிற கதை இது. அந்த மேகசினில் அந்த ட்வின் டவர் அது அப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய ஃபோட்டோலாம் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இவருக்கு இந்த ரோப்பில் நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவார். குழந்தையிலேருந்தே சும்மாவே ரோட்டில் என்ன பண்ணுவார், 2 பக்கம் 2 கம்பை நட்டுட்டு அது மேலே அந்த கம்பியை கட்டிட்டு நடந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவார். ரொம்ப ஆசை அவருக்கு ரோப்பில் நடக்கணும்னு. இந்த ட்வின் டவரை இந்த புக்கினுடைய தலைப்பில் பார்த்த உடனே இவருக்கு டக்குன்னு, என் வாழ்க்கையில் நான் ஒரு தடவையாவது இந்த ட்வின் டவரில் இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்க்கு ஒயர் கட்டிட்டு நடந்தே தீருவேன் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிடுறார். அதுக்கு நடுவில் என்ன ஆகிடுதுன்னா, அவங்க அப்பா இவர் இவன் நான் ஒன்றுத்துக்கும் வேலைக்கே போமா, சர்க்கஸில் இருக்கிறான்றான், அங்கே இருக்கிறான்றான்னு வீட்டை விட்டு தெருத்திடுறார். இதுக்கப்புறம் இவர் இன்னொரு சர்க்கஸில் சேர்றார். சேர்ந்துட்டு அங்கே இந்த ரோப்பில் நடக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கஸில் நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க. அதுக்கு இன்சார்ஜ் பாப்பா ரூடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் செமையான கோச். அவருக்கு எல்லா ட்ரிக்கும் தெரியும். மெயினாக இந்த ரோப்பில் முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, மேலே நடக்கிறத விட இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் அந்த ரோப்பை கட்டுறாங்க பாருங்கள், அதனுடைய சுருக்கு போடுற விதம் அந்த மாதிரியான கோச்சுங்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக அந்த முடிச்சு, அப்படி போடுற முடிச்சு மேலே நீங்கள் நடக்கும்போது உங்கள் வெயிட்டு தாங்காமல் அறவே அறாது. அந்த மாதிரி டெக்னிக்கலாக போடணும். இந்த இதுவெல்லாம், இந்த வித்தையெல்லாம் பாப்பா ரூடிக்கிட்ட இந்த பிலிப்பி கற்றுக்குவார் மாதக்கணக்காக. அதுக்கப்புறம் அவருக்கு பக்காவாக அதில் ப்ராக்டிஸ் ஆகி அங்கேருந்து இவர் கூட
இவருடைய ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அமெரிக்காவுக்கு போவாங்க. அப்போ தான் இன்னும் ஆளுங்களெல்லாம் உள்ளே விடலை, கட்டி முடிக்கப்பட்டு நிற்கிது அந்த பில்டிங்கு. செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படியோ ஏமாற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டுங்க வந்து இந்த பில்டிங்க்கும் இவர் வந்து அந்த பில்டிங்க்கும் போய் நைஸாக உள்ளே ஏறிடுவாங்க. மேலே ஏறிட்டு இவர் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்கில் நடந்தாரா, அதுக்குண்டான தடைகளெல்லாம் இவர் எப்படி முறியடித்தார் அப்படின்னுறது அந்த படத்தில் வந்து ஜமக்க சொல்லியிருப்பார் பாருங்கள். சரியான படம். இந்த படம் பார்த்து முடித்த உடனே உங்கள் மனசில் தோணும், படம்னா இதாண்டா படம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோணும். அந்த அளவுக்கு அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் என்னெல்லாம் உட்காந்து நம்மளால் பார்க்கவே முடியாது, அப்படியே பயமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கே. அவ்வளோ அற்புதமான கேமரா ஒர்க்கு, அவ்வளோ அற்புதமான ஆக்டிங்கு, அட்டகாசமாக பண்ணியிருப்பார். ஜோசப் கோர்டான் அவர் தான் இந்த பிலிப்பி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். பாப்பா ரூடி அப்படின்ற கேரக்டரில் வந்து பென் கிங்ஸ்லி இந்த காந்தி படத்தில் நடித்தார், அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப அற்புதமான படம். உண்மையிலேயே இது வந்து ஆகஸ்ட் 6, 1974 இது ட்ரை பண்ணதை வந்து ஒரு நாவலாக வந்திருக்கு. அந்த நாவலை தான் படமாக எடுத்துருக்குறாங்க. மிஸ் பண்ணாத பாருங்கள், பார்த்தா நீங்கள் அசந்து போயிடுங்க இப்படி இந்த படத்தை பார்த்தா. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம், இதோட நாளைக்கு சந்திக்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்கள் மனசில் என்ன தோணுது நேரத்தில் கமெண்ட்டில் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் இன்றைக்கி வாக்கிங் போனீங்களா, சைக்கிளில் போனீங்களா, உங்களுடைய அனுபவம் என்னன்னு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அதையும் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க. நம்ம இதோட நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சூப்பராக வச்சுங்க உடம்ப. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.